சரி, ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, லெபனானின் பெய்ரூட் அப்படின்ற பிளேஸ்ல லெபனான்ல ஒரு வெடி விபத்து நடந்திருக்கும், நம்ம பார்த்திருப்போம். இதுல நமக்கு எக்ஸாம்ல என்ன கேட்கலாம்னா, அது என்ன கெமிக்கல் அப்படின்ற விஷயம் கேட்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்க நடந்துச்சு? லெபனான்ல. லெபனானோட கேபிட்டல் பெய்ரூட்ல வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இங்க இன்வால்வ் ஆன அந்த கெமிக்கல் பேரு அம்மோனியம் நைட்ரேட். அம்மோனியம் நைட்ரேட் அப்படின்றது இதை வந்து ஃபெர்டிலைசராகவும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வெடி மருந்துகள் செய்யவும் இதை பயன்படுத்துவாங்க, இந்த அம்மோனியம் நைட்ரேட்டு. இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை எடுத்துட்டு வந்து ஒரு ரஷ்ய கப்பல் இங்க பக்கத்துல ஒரு இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கும். ஸோ அந்த ரஷ்ய கப்பல்ல இருந்து அந்த வெடி மருந்துகள் எல்லாத்தையும் இந்த பெய்ரூட் துறைமுகத்துல கடந்த ஒரு 6 வருடங்களாக ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதுதான் இப்போ ரீசெண்டா எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கும். சரியா? அடுத்தது ஓகே, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்துட்டு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். அந்த ஆப்போட பேரு COVID-19 BWM. சரியா? இது யார் டெவலப் பண்ணாங்க? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டெவலப் பண்ணாங்க. அந்த ஆப்போட பேரு COVID-19 BWM. BWM அப்படின்னா பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆப். சரிங்களா? எதுக்காகனா டு ட்ராக் த பயோமெடிக்கல் வேஸ்ட் சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சரி, அடுத்தது பரிவார் பச்சான் பேத்ரா பரிவார் பச்சான் பத்ரா அப்படின்ற இந்த கார்டு இதை ஹரியானால லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து ஹரியானால இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த பரிவார் பச்சான் பேத்ரா அப்படின்ற இந்த ஒரு கார்டு, ஐடி கார்டு வந்து கொடுக்குறாங்க. சரியா? இது வந்து 8 டிஜிட் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர் இந்த கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஆதார் கார்டுங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த பரிவார் பெச்சான் பேத்ரான்றது ஒவ்வொரு ஃபேமிலிக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரேஷன் கார்டு மாதிரி தான் அது. சரிங்களா? இது வந்து ஹரியானால லான்ச் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த பாத்துக்கோங்க. அடுத்ததா ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி ஹிரோஷிமா டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஹிரோஷிமா டே அப்படின்னா ஹிரோஷிமால அணுகுண்டு வீசின நாள் இருக்கு இல்லையா? அந்த நாள் தான் ஆகஸ்ட் 6ஆம் தேதி. ஆகஸ்ட் 6 1945ல தான் ஹிரோஷிமால வந்து அணுகுண்டு வீசியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த அணுகுண்டுக்கு பேர் வந்துட்டு லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ லிட்டில் பாய் அப்படின்ற அந்த அணுகுண்டை வந்து அங்க வீசியிருப்பாங்க அமெரிக்கா. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நாகசாகில பாம்பு டிராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாம்புக்கு பேரு ஃபேட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிட்டில் பாய் அண்ட் ஃபேட் மேன். லிட்டில் பாய்ன்றது ஒரு யுரேனியம் ஃபியூல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபேட் மேன்ல புளூட்டோனியம் ஃபியூல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதோடைய 75வது வருடம் வந்து இப்போ அனுசரிச்சாங்க ஆகஸ்ட் 6ஆம் தேதி. அடுத்தது ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்ம ஆல்ரெடி முஸ்லீம் உமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் முஸ்லீம் உமன் ரைட்ஸ் டே அப்படின்ட்டு ஆகஸ்ட் 1 பார்த்தோம். ஆகஸ்ட் 3 வந்து சான்ஸ்கிரிட் டேன்னு பார்த்தோம். ஆகஸ்ட் முதல் வாரம் பிரீஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி திரும்ப வேர்ல்டு லங் கேன்சர் டே. சரியா? ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமா டே. சரி, அடுத்தது யுஎஸ்ஏ கண்டக்ட்ஸ் ஃபிளைட் ஆஃப் மைனூட் மேன் 3 மிசைல். ஸோ மைனூட் மேன் 3 அப்படின்ற ஒரு இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைலை வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. மைனூட் மேன் 3 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணோம்னா இட் கேன் டிராவல் அப் டு 6759 கிலோமீட்டர்ஸ் அல்லது 4200 மைல்ஸ். நெக்ஸ்ட் நியூயார்க் நகர சுகாதார ஆணையராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த மருத்துவர் சோக்ஷி நியமனம். சரிங்களா? நியூயார்க் நகரத்துடைய புதிய சுகாதார ஆணையராக சோக்ஷி அப்படின்ற இந்திய வம்சாவளி மருத்துவர் நியமனம். அடுத்தது சரிங்களா, அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜை வந்து ரீசெண்டா போட்டிருப்பாங்க. இதுல உங்களுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கேட்கலாம்னா, இந்த கோயில்ல வந்து 3 மாடிகள் இருக்கு, 5 குவி மாடங்கள் இங்க இருக்கு. இந்த கோயிலுடைய கட்டடக்கலை வந்து நாகரா கட்டடக்கலையில இந்த கோயிலை வந்து கட்டுறாங்க. சரிங்களா? 3 மாடிகளும் 5 குவி மாடங்களும் இங்க இருக்கு. இதோடைய கோவிலுடைய கோபுரத்துடைய உயரம் வந்து 161 அடி. சரியா? அதுக்கப்புறம் இந்த அயோத்தியில வந்துட்டு ஒரு மசூதி கட்டுறாங்க. அந்த மசூதியோட பேர் வந்து தானிப்பூர் மசூதி. தானிப்பூருங்கிறது மசூதியோட பேரு. மசூதி கட்டுறதுக்கு வேற ஒரு இடத்துல லேண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த மசூதியோட பேரு தானிப்பூர் மசூதின்ற விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த அடிக்கல் நாட்டு விழா என்னைக்கு நடந்துச்சுன்னா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடந்தது. அடுத்தது ஆகஸ்ட் 7ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும் நம்ம பார்த்துடலாம். சரியா? ஓகே, கிசான் ரயில் சேவை தொடக்கம். கிசான் ரயில் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்
ஃபார்மருக்கான ஒரு ட்ரெயின் சேவை இது. இந்த ட்ரெயின்ல என்ன செய்யறாங்கன்னா காய்கறி பழங்கள் மற்றும் பால் பொருட்களை கொண்டு செல்லும் ரயில் இது. சரிங்களா? இது ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கி வச்சாங்க. மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய தேவ்லாலி அப்படின்ற இடத்துல இருந்து பீகார்ல இருக்கக்கூடிய தானாப்பூர் அப்படின்ற இடம் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து போகுது. தேவலாலி இன் மகாராஷ்டிரா டு தானாப்பூர் இன் பீகார், இந்த ரூட்ல இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகுது. இது இந்தியாவுடைய முதல் கிசான் ரயில் இது. சரியா? அடுத்ததாக நேஷனல் ஹேண்ட்லூம் டே. சரியா? டேஸ் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நேஷனல் ஹேண்ட்லூம் டே அப்படின்றது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி. ஏன் இந்த நாள் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா 1905வது வருஷத்துல ஸ்வதேசி மூவ்மெண்ட் 1905வது வருஷத்துல ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படின்றது ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் தொடங்கி இருப்பாங்க. சரியா? அந்த நாளை நம்ம ஹேண்ட்லூம் டேன்னு சொல்லி இந்தியாவில் அப்சர்வ் பண்றோம். நேஷனல் ஹேண்ட்லூம் டே ஆகஸ்ட் 7, குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு முதல் நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சரிங்களா? இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிசிசிஐ சஸ்பெண்ட் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் டீல் வித் விவோ. இந்த வருஷம் விவோ வந்துட்டு ஐபிஎல் ஸ்பான்சர் கிடையாது. இந்த வருஷத்துக்கு மட்டும், இந்த வருஷம் மட்டும் யார் அப்படின்னா ட்ரீம் லெவல் தான் ஐபிஎலோட ஸ்பான்சர் சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ட்ரீம் லெவல் தான் இந்த வருஷம் ஸ்பான்சரு, விவோ கிடையாது. அடுத்தது ஜம்மு காஷ்மீருடைய லெப்டினன்ட் கவர்னர் கிரிஷ் சந்திரா மர்மு, இவர் வந்து இந்த பதவியை ரிசைன் பண்ணியிருப்பாரு. இவர் வந்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஜம்மு காஷ்மீருடைய லெப்டினன்ட் கவர்னர் கிரிஷ் சந்திர மர்மு அவரை கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஃப்ரம் த ட்ரைபல் கம்யூனிட்டி டு பிகம் ஏ சிஏஜி ஆஃப் இந்தியா. இவர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் பர்சன் டு பிகம் சிஏஜி ஆஃப் இந்தியா, கிரிஷ் சந்திர மர்மு. அடுத்தது ஸோ இந்த புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரா ஏ ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாஸ் கவர்ட் ஆபரேஷன்ஸ் அப்படின்ற இந்த புக்கை யதீஷ் யாதவ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? இதுல நம்ம ரா அமைப்பு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இந்த ரியல் லைஃப் ஆபரேஷன்ஸ் பத்தி இதுல எழுதியிருக்காரு யதீஷ் யாதவ். அப்புறம் ஐஐடி மெட்ராஸ் ஸ்டார்ட் அப் மேக்ஸ் ரிமோட் பேஷண்ட் மானிட்டரிங் டிவைஸ். ஐஐடி மெட்ராஸும் ஹெலிக்ஸான் அப்படின்ற ஸ்டார்ட் அப் கம்பெனியும் சேர்ந்து ஆக்சி 2 அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து வயர்லெஸ் பேஷண்ட் மானிட்டரிங் டிவைஸ் இது. சரியா? ஸோ தட் இந்த டிவைஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா டாக்டர் வந்து ரொம்ப தூரத்துல இருந்தா கூட பேஷண்ட்டுடைய பிளட் ப்ரெஷர், பிளட் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ, இந்த மாதிரி நிறைய வைட்டல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்க மெஷர் பண்ணிக்கலாம். ரெஸ்பிரேஷன் ரேட் எவ்வளோ, ஹார்ட் ரேட் எவ்வளோ, அந்த மாதிரி. அடுத்தது ஆகஸ்ட் 8 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகேங்களா. ஸோ முதல் விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் முதலிடம் பிடித்து தமிழகம் சாதனை அப்படின்ட்டு. அதாவது ஸ்டேட் ஜிடிபி இருக்கு இல்லையா, ஸ்டேட் ஜிடிபில வந்துட்டு தமிழ்நாடு வந்து டாப்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ முதல் விஷயம் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஜிடிபி growth ரேட் அப்படின்றது லாஸ்ட் 3 இயர்ஸா இந்தியாவுடைய ஜிடிபி growth ரேட்டை விட அதிகமா இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2017, 18, 19 இந்த 3 வருஷத்துல பார்க்கும்போது இந்தியாவுடைய ஜிடிபி growth ரேட் 7, 6.1, 4.2 இருந்துச்சு. தமிழ்நாட்டுல 8, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் 3 இயர்ஸா இந்தியாவுடைய ஜிடிபி growth ரேட்டை விட தமிழ்நாட்டுடைய ஜிடிபி growth ரேட் அதிகமா இருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜிடிபி growth ரேட் அதிகமா எந்த மாநிலத்துல இருக்குன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கு, இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேற விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது 1,53,853 rupees இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கம் 1,53,853 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்துக்கோங்க. அடுத்தது கடந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்கள்ல அதிக முதலீடை ஈர்த்த மாநிலங்கள்லயும் தமிழகம் வந்து முதலிடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அந்தமானுக்கு நீர்மூழ்கி ஃபைபர் ஆப்டிக் இணைப்பு. சரிங்களா? ஸோ அதாவது சென்னையில இருந்து அந்தமான்ல இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர் தீவுக்கு சென்னையில இருந்து உங்களுக்கு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலியமா வந்து பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலியமா அந்தமான் ஐலாண்ட்ஸ்க்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் பண்றாங்கன்னா பிஎஸ்என்எல் பண்றாங்க. ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட 2300 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் ஃப்ரம் சென்னை டு போர்ட் பிளேயர். நெக்ஸ்ட். ஓகே. ஸோ ஜம்மு காஷ்மீர் லெப்டினன்ட் கவர்னர் கிரிஷ் சந்திர மர்மு வந்துட்டு சிஏஜியா அப்பாயிண்ட் ஆயிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்.
அப்போ ஜம்மு காஷ்மீர் லெப்டினன்ட் கவர்னர் போஸ்டிங் வேக்கண்டா இருக்கு இல்லையா, அதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா மனோஜ் சின்ஹா அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மனோஜ் சின்ஹா யாரு? லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் ஜம்மு காஷ்மீர். ஓகே, மனோஜ் சின்ஹா. நெக்ஸ்ட், இந்தியாவில் திட்டமிட்டபடி 2021ஆம் ஆண்டு T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2020வது வருஷத்துல T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியால நடக்கிறதா இருந்துச்சு. இதை வந்து 2022க்கு தள்ளி போட்டுட்டாங்க. சரியா, மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2021வது வருஷத்துல இந்தியாவில் நடக்கிறதா இருந்துச்சு. அது திட்டமிட்டபடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2021வது வருஷத்துல உமன் ஒன் டே வேர்ல்டு கப் வந்து நியூசிலாந்துல நடக்கிறதா இருந்துச்சு 2021ல. அதை வந்து 2022க்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 2023ல இந்தியாவில் 50 ஓவர் ODI வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது மென்ஸ்கானது. இது வந்து திட்டமிட்டபடி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்ததாக யூபிஎஸ்சியினுடைய சேர்மனா பிரதீப் குமார் ஜோஷி என்றவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரதீப் குமார் ஜோஷி அப்படின்றவர் யூபிஎஸ்சியினுடைய சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. யூபிஎஸ்சி சேர்மன் அப்படிங்கும் போது இவங்களுடைய பதவி காலம் வந்து 6 வருடங்கள் இருக்கும், அல்லது 65 வயசு ஆகிற வரைக்கும். இல்லை எது முதல்ல வருதோ அது வரைக்கும் இவங்க பதவி காலம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 4ல ஆர்டிகல் 315 to 323ல உங்களுக்கு யூபிஎஸ்சி பத்தி சொல்லியிருப்பாங்க. 323ல யூபிஎஸ்சி பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பதவி காலம் அப்படின்றது 6 இயர்ஸ் அல்லது 65 ஏஜ் வரைக்கும். ஓகே, ஸோ பிரதீப் குமார் ஜோஷி தான் இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா அரவிந்த் சக்சேனான்றவர் இருந்தாரு. அடுத்தது தேசிய தூய்மை மையம். தேசிய தூய்மை மையம் அப்படின்னு ஒண்ணு அமைக்க போறோம் அப்படின்ட்டு 2017வது வருஷம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி மோடி சொல்லியிருக்காரு. சரிங்களா, அது என்ன அந்த தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய சம்பரான் சத்தியாகிரகத்தினுடைய 100வது ஆண்டு விழா. அது மகாத்மா காந்தியினுடைய சம்பரான் சத்தியாகிரகாவினுடைய 100வது ஆண்டு விழா 2017 ஏப்ரல் 10ஆம் தேதி. அன்னைக்கு வந்து மோடி என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த தேசிய தூய்மை மையம் அமைக்க போறோம்னு சொல்லியிருப்பாரு. அதன்படி இப்ப டெல்லியில இந்த தேசிய தூய்மை மையம் வந்து அமைச்சிருக்காங்க. ராஷ்டிரிய ஸ்வச்சதா கேந்திரா அப்படின்னு சொல்லி இதுக்கு பேரு. அடுத்தது ஓகே, ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 8ஆம் தேதி குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்றது நடந்திருக்கும். ஆகஸ்ட் 8 1942ல தான் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் மகாத்மா காந்தி வந்து டூ ஆர் டை அப்படின்ற ஸ்லோகன் வந்து சொல்லியிருப்பாரு. வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற அந்த இயக்கம் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதோடைய 78th அனிவர்சரி வந்து இப்போ ரீசெண்டா அப்சர்வ் பண்ணாங்க. சரிங்களா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி நேஷனல் ஹேண்ட்லூம் டேன்னு பார்த்தோம். அது 1905ல ஸ்வதேசி மூவ்மெண்ட் ஆரம்பிச்ச தினம். அது 1942ல வந்து பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட். அதே மாதிரி 1917ல சம்பரான் சத்தியாகிரகம். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு யுனெஸ்கோ ரெகக்னைசஸ் 2 ஒடிசா வில்லேஜஸ் as சுனாமி ரெடி வில்லேஜஸ். சரிங்களா, யுனெஸ்கோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒடிசால இருக்கக்கூடிய ஒரு 2 வில்லேஜஸ், அதுக்கு பேர் வந்து வெங்கட்ராய்பூர் அண்ட் நோலியாசாகி, இந்த 2 வில்லேஜஸையும் சுனாமி ரெடி வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுனாமி வந்தா கூட அதுல இருந்து தற்காத்துக்கிற அளவுக்கு எல்லாமே அங்க ரெடியா இருக்கு. சரியா, அதாவது சுனாமி ரெடி வில்லேஜஸ் சொல்லி இவங்களை சொல்லியிருக்காங்க. வெங்கட்ராய்பூர் அண்ட் நோலியாசாகி. இந்த என்டையர் இந்தியன் ஓஷன் ரீஜன்லயே இந்த 2 வில்லேஜஸ் மட்டும்தான் சுனாமி ரெடி வில்லேஜஸா இருக்கு. சரியா, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது. எந்த என்டையர் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல எந்த கண்ட்ரிலுமே இல்லாத ஒரு விஷயம் இந்தியால இருக்கு, அதுவும் ஒடிசால இருக்கு. சரியா, சூப்பரான விஷயம். வெங்கட்ராய்பூர் அண்ட் நோலியாசாகி. அடுத்தது கிரீஷ் சந்திர மர்மு அப்பாயிண்டட் அஸ், நம்ம முன்னாடி பார்த்ததுதான். சரியா, கிரீஷ் சந்திர மர்மு வந்துட்டு இந்தியாவுடைய காம்ப்ட்ரோல் ஆர்டினரியில் அப்பாயிண்ட் பண்ணாங்க. 14th CAG அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைபல் பர்சன் டு பிகம் த CAG இவரு. he replaces ராஜீவ் மெஹ்ரிஷி. CAG எவ்வளவு வருஷம் பதவியில இருப்பாங்கன்னா 6 வருஷம் அல்லது 65. அடுத்ததாக ஓகே, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்னோ லெப்பர்ட் கன்சர்வேஷன் சென்டர். இது வந்து உத்தரகாண்ட்ல கட்ட போறாங்க. இந்தியாவுடைய முதல் ஸ்னோ லெப்பர்ட் கன்சர்வேஷன் சென்டர் உத்தரகாண்ட்ல கட்டுறாங்க. இந்தியால ஹிமாச்சல் பிரதேஷனுடைய ஸ்டேட் அனிமல் கூட இந்த ஸ்னோ லெப்பர்ட் தான்.
சரிங்களா. ஸ்னோ லெப்பர்டு கன்சர்வேஷன் சென்டர் உத்தரகாண்ட்ல கட்டுறாங்க. ஆனா அந்த ஸ்னோ லெப்பர்டுங்கிறது யாருடைய, எந்த மாநிலத்தினுடைய ஸ்டேட் அனிமல் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷோடது. ஓகே. இது வந்து இந்தியால ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த பிளேசஸ்ல இது இருக்கு. இது IUCN ரெட் டேட்டா லிஸ்ட்ல வல்னரபிள் கேட்டகரியில இருக்கு. சரிங்களா. ஸோ வல்னரபிள் கேட்டகரியில இருந்துச்சுன்னா அடுத்தது என்டேஞ்சர்டு போகும், அப்புறம் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், அப்புறம் எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்ட், அப்புறம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். சரி, வல்னரபிள் கேட்டகரியில இருக்கு. வல்னரபிள்ங்கிறது ஒன் ஆஃப் த த்ரெட்டன்ட் கேட்டகரி தான். அடுத்தது அப்பெண்டிக்ஸ் 1 சைட்ஸ்லயும் இது இருக்கு. அப்பனா இதை நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. சரியா. கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் அதுல வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல இது இருக்கு. அப்ப இதை நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. அடுத்து இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லெப்பர்டு போச்சிங் இந்தியால எங்க அதிகமா இருக்குன்னா உத்தரகாண்ட்ல அதிகமா இருக்கு. ஸோ ஸ்னோ லெப்பர்டு கன்சர்வேஷன் சென்டர் உத்தரகாண்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. லெப்பர்ட் போச்சிங் அதிகமா இருக்குது உத்தரகாண்ட்ல. சரிங்களா. அடுத்து ஆகஸ்ட் 9 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது 1,00,000 கோடியில் வேளாண் நிதி திட்டம் பிரதமர் மோடி அறிவிக்கிறார். அதாவது 1,00,000 crores அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபண்ட் வந்து எதுக்காக அப்படின்னா லோன்ஸ் கொடுக்கறதுக்காக. எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோன் தருவாங்கன்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை டெவலப் பண்றதுக்கான லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம பார்த்தோம். அடுத்தது அம்மா கோவிட் கேர் ஹோம் திட்டம். ஸோ இப்போ வந்து வைரஸ் இந்த COVID-19னால அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ஸ்ல வச்சு பார்த்துக்க மாட்டாங்க. சில பேர் வீட்டுல இருந்தே செல்ஃப் குவாரண்டைன்ல வீட்டிலே இருக்க சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அம்மா கோவிட் ஹோம் கேர் அப்படின்றத கொடுக்குறாங்க. இந்த கிட் வந்து 2,500 ரூபாய் மதிப்பு உள்ளது. இதுல வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படின்ற டிவைஸ் இருக்கு. இது வந்து உங்க பிளட்ல ஆக்சிஜன் லெவல் எவ்வளோன்றதை மெஷர் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான அந்த ஒரு 14 டேஸோ சம்திங், அந்த 14 டேஸ்க்கு தேவையான வைட்டமின் மாத்திரைகள், கபசுர குடிநீர், நோய் எதிர்ப்பை அதிகரிக்கும் மாத்திரை, அதிமதுரப்பொடி, உடல் வலிமைக்கான அமுக்குரா மாத்திரைகள், முகக்கவசங்கள், சோப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா. அடுத்ததா என்விரான்மெண்ட் அவார்ட் பிரசன்டட். ஸோ MS சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற இந்த அவார்டை RS பரோடா அப்படின்றவருக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா. MS சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இந்த அவார்டு RS பரோடா அப்படின்றவருக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஸோ ரீசெண்டா கேரளால கோழிக்கோடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கும், விமான விபத்து. இது வந்து ஒரு டேபிள் டாப் ரன்வேன்னு சொல்லி பார்த்திருப்போம். இந்தியாவில மொத்தம் டேபிள் டாப் ரன்வேஸ் 5 இடத்துல இருக்கு. ஒன்னு கேரளால கோழிக்கோடு, கர்நாடகா மங்களூர், ஷிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ், பக்யோங் சிக்கிம், லெங்புய் இன் மிசோரம். சரியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த விமானம் எங்கிருந்து வந்துச்சு? துபாயில இருந்து வந்துச்சு காலிக்கட்டுக்கு. இது வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் இது இல்லையா. ஸோ இது விபத்துக்குள்ளாச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வேர்ல்டு ட்ரைபல் டே அப்படின்றது ஆகஸ்ட் 9 அன்னைக்கு. ஸோ ஒன் செகண்ட் நம்ம என்னென்ன டேஸ் எல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி முஸ்லீம் உமன் ரைட்ஸ் டேன்னு பார்த்தோம். ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி சான்ஸ்கிரிட் டேன்னு பார்த்தோம். ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி ஹிரோஷிமா டேன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி வந்துட்டு ஹேண்ட்லூம் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுடைய அனிவர்சரி பார்த்தோம், 78வது அனிவர்சரி. ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி ட்ரைபல் டே. அப்புறம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி லங் கேன்சர் டே அப்படின்னு பார்த்தோம். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பிரீஸ்ட் ஃபீடிங் வீக். ஓகே, ட்ரைபல் டே. சரி, அடுத்தது இது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அடுத்தது வந்து என்வி ஸ்டாட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த என்வி ஸ்டாட்ஸ் ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்வி ஸ்டாட்ஸ் ரிப்போர்ட். என்வி ஸ்டாட்ஸ்னா என்விரான்மெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரிங்களா. இதுல என்னென்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம் ஹீட் வேவ். சரியா. இந்தியாவில ஹீட் வேவ்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 82.6% அளவுக்கு அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தான்ல தான் ஹீட் வேவ் வந்து அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா. போன வருஷத்தோட இந்த வருஷம் ஹீட் வேவ் நாட்கள் 82.6% அதிகமா இருக்கு. சரிங்களா. அதாவது 2019ல மொத்தம் 157 நாட்கள் வந்து ஹீட் வேவ் டேஸா இருந்துச்சு. ஹீட் வேவ் அப்படின்னா நார்மலா ஆவரேஜா அந்த மாசத்துல இவ்வளவு டெம்பரேச்சர் தான் இருக்கணும்னு இருக்கும் இல்லையா, போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷமா இருந்திருக்கும் இல்லையா, அதை விட அதிகமா இருந்துச்சு, நார்மலை விட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் நம்ம ஹீட் வேவ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹீட் வேவ் டேஸ் வந்து 157 நாட்கள் இருந்திருக்கு போன வருஷம் மட்டும்.
ராஜஸ்தான்ல தான் அதிகமா ஹீட் வேவ் டேஸ் வந்து இருந்திருக்கு. ஹீட் வேவ்ஸ்னால அதிகமா இறந்தவங்க எங்க இருக்காங்க, எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா 373 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் 26 பேர், போன வருஷம் 373 பேர் இறந்திருக்காங்க. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்னால இறந்தவங்க அதிகமா எங்க இருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல. சரியா, கடந்த 6 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு போன வருஷம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்ல நிறைய பேர் இறந்திருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எதனால வருது? பொல்யூஷனால. ஸோ பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்றது அந்த வெஹிக்கல்ஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் எமிஷன்ஸ்ல வரக்கூடிய அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதான் பர்டிகுலேட் மேட்டர்ஸ் அப்படின்றது. அந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸ் எமிஷன்ஸ் அதிகமா இருக்கக்கூடியது டெல்லியில. அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர், ஸோ இது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்லம் பாப்புலேஷன் எங்க அதிகமா இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ்ல தான் ஸ்லம் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. மோட்டார் வெஹிக்கல்ஸ் அதிகமா இருக்கக்கூடியது டெல்லியில. சரியா, ஹீட் வேவ்னால அதிக பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹீட் வேவ் டேஸ் அதிகமா இருந்தது ராஜஸ்தான்ல. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்குது வெஸ்ட் பெங்கால்ல. ஸ்லம் பாப்புலேஷன் ஆந்திர பிரதேஷ், மோட்டார் வெஹிக்கல்ஸ் டெல்லி. சரி, அப்புறம் மொரிஷியஸ் டிக்ளேர்ஸ் என்விரான்மெண்டல் எமர்ஜென்சி. ரீசெண்டா மொரிஷியஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆப்பிரிக்கா கிட்ட இங்க மடகாஸ்கர் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அப்படியே இங்க வந்தீங்கன்னா பக்கத்துல இந்த இடத்துல மொரிஷியஸ் இருக்கு. இந்த மொரிஷியஸ் ஐலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா அதுக்கு பக்கத்துல ஒரு கோரல் ரீஃப் ஒன்று இருக்கு, பவளப்பாறை இருக்கு. அதுல ஒரு ஜப்பானை சேர்ந்த ஷிப் ஒன்று மோதி உடஞ்சிருச்சு, சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய ஆயில் வந்து அங்க லீக் ஆயிட்டு இருக்கு. அதனால மொரிஷியஸ்ல ஒரு என்விரான்மெண்டல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட நிறைய 10,000 டன் ஆஃப் ஆயில் ஏதோ அங்க லீக் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய ஒரு டிசாஸ்டர் அது. அடுத்தது, டெல்லி கவர்மெண்ட் லான்ச்சஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல் பாலிசி. இது பாலிசி ஃபுல்லாலாம் நமக்கு தேவை கிடையாது. இதுல என்ன கேட்கலாம்னா, எந்த யூனியன் டெரிட்டரியில இல்ல எந்த ஸ்டேட்ல உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல் பாலிசி லான்ச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதே டெல்லியிலன்ற மட்டும் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கல் பாலிசி பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது, ஐஐடி கான்பூர் டெவலப் சீட் பால்ஸ் பீச். ஐஐடி கான்பூர்ல பீச் அப்படின்ற சீட் பால்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க, விதை பந்துகள். அவ்வளவுதான். பீச் அப்படின்னா பயோ கம்போஸ்ட் என்ரிச்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி குளோபியூல். இந்த விதை பந்தை நீங்க அப்படியே தூக்கி போட்டீங்கன்னா போதும், அந்த விதை பந்துலயே அந்த அந்த விதை இருக்கும், பிளஸ் அதுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் அதுல இருக்கு. நீங்க அதை சும்மா தூக்கி போட்டாலே போதும், மழை பெஞ்சுச்சுன்னா அதுவே தானாவே வளர்ந்துரும். சரியா, இது எதுக்காக அப்படின்னா நீங்க வந்து மரம் நடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக்குறதுக்காக தான். ஸோ இந்த லாக்டவுன் டைம்ல வந்துட்டு இந்த மரம் நடக்கூடிய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றதுக்காக நிறைய பேர் கூட்டமா ஒரே இடத்துல சேராம என்ன பண்ணலாம், ஒரே ஆளே போயிட்டு இந்த விதை பந்துகளை தூக்கி போட்டு வந்துட்டாங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா முளைச்சிடும். அதுக்குதான் இது ஐஐடி கான்பூர் டெவலப் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்தியா டு பார்ட்டிசிபேட் இந்த கவுகாஸ் எக்ஸசைஸ். ஸோ கவுகாஸ் அப்படின்றது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். கவுகாஸ் அல்லது கவுகாசஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. கவுகாஸ் அல்லது கவுகாசஸ். இது எங்க நடக்குதுன்னா ரஷ்யால நடக்குது. இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்போ இந்தியாவும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுல மொத்தம் யாரு என்ன, இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் 2001ல தான் இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியா வந்து 2017ல தான் இதுல ஜாயின் பண்ணிருப்பாங்க, இந்தியா பாகிஸ்தான். இதுல யாராவது இருக்காங்கன்னா சைனா, இந்தியா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். நெக்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ அடுத்துதான் வந்துட்டு அன்அகாடமி பிளஸ்ல வந்துட்டு உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் கோச்சிங் வந்து அன்அகாடமி பிளஸ்ல நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அன்அகாடமி பிளஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்காக வந்து இப்போ ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து ஆரம்பிக்குது. அந்த பேட்ச் கோர்ஸ்க்கு பேர் வந்து இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது செப்டம்பர் 1ஆம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இதுல உங்களுக்கு டிஎன்பிசி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து இதில் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க அழகா வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லா கோர்சஸும் இதில் பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 இல்லது 4 மணி நேரம் தான் கிளாஸ் இருக்கும். ஸோ நீங்க அழகா கிளாஸ் பார்த்துட்டு மீதி டைம்ல நீங்க படிச்சதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணிக்க முடியும். அதே மாதிரி விதைன்ற பேர்ல இன்னொரு பேட்ச் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இதுவும் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துமே இதுல கவர் பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கோச்சிங், அப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ், மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் டெஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7,000 ரூபாய் தான் உங்களுக்கு ஃபீஸ். ஒரு வருஷத்துக்கு வெறும் 7,000 ரூபாய் தான். 2 வருஷத்துக்கு 8,400 ரூபாய் தான் உங்களுக்கு ஃபீஸ். இதை உங்களால பே பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னோட ரெஃபரல் கோடு ஜிவி கரண்ட் அப்படின்ற ரெஃபரல் கோடு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ்ல உங்களுக்கு 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா, அப்பயும் உங்களுக்கு பே பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா இஎம்ஐல கூட நீங்க பே பண்ணலாம். மாசம் மாசம் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் நீங்க கட்டி இஎம்ஐல கூட நீங்க பே பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதை பத்தி டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதை நீங்க பாருங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.